நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங். பிரபல திரைப்பட ஹீரோயினியை பேட்டி எடுக்க போகிற ரிப்போர்ட்டர் அந்த ஹீரோயினியை பிளாக்மெயில் பண்ணி வீடியோ மிரட்டுறாங்க. அது ஒரு பக்கம் மிரட்ட விட்டு இருக்கும் பொழுது ஒரு காரணத்தையாக போயிட்டுருக்கு. ஒரு பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டுக்கு அறிமுகமாக இல்லாத நபர் அறிமுகமாகி தன்னுடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு நண்பர் வட்டாரமாக மாறி அவங்கள கட்டாயப்படுத்தி பலவந்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஏமாற்றி தன்னுடைய சுயநலத்துக்காக பெண்களை விற்கிற ஒரு கூட்டமும் இருக்குது. அந்த விற்கிற கூட்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண் நம்ம ஹீரோயினியோட தங்கச்சியாகவும், ஒரு பக்கம் அந்த பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலுமே வெளியே சொல்ல முடியாத தைரியம் இல்லாததுனால அவங்கள மிரட்டி சம்பாதிக்கிற ஒரு எம்எல்ஏவும் ஒரு ஆட்சியில் இருக்கவங்களும் பொறுப்பில் இருக்கவங்களும் ஒரு கதையை வச்சு சூப்பரான ஒரு ஸ்டோரியை கொடுத்துருக்காங்க. இந்த கதையை கேட்கும்போது தமிழ்நாட்டில் நடந்த சில உண்மையான சம்பவங்களை மையப்படுத்தி எடுத்த கதை மாதிரி உங்களுக்கு தோணும். அப்படி அது என்ன கதையில் தோன்றப்பட்ட படங்கள் பார்த்திங்கன்னா, படிக்காத பக்கங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக ஆஸ்மிகா ஆனந்த், பிரேனர்ஜி, ஜார்ஜ் மெரின் உங்களுடைய நடிப்பில் வந்திருக்கு இந்த படம். இந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னா செல்வம் மத்தப்பன் அவருடைய இயக்கத்தில் தான் வந்திருக்கு இந்த படம். இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்குற முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி ஆரம்பிக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ஒன்லைனான ஸ்டோரி, அதாவது பெண்களை தவறான முறையில் பயன்படுத்தி அது மூலமாக வருமானம் பார்க்குறதும் அது மூலமாக ஒரு சுகத்தை கண்டிருக்கிறது மூலமாக அந்த பெண்ணில் யாருமே பயப்பட மாட்டாங்க, எல்லோரும் பயப்படுவாங்க, பயந்து அது வெளியே நடக்கிறத சொல்ல மாட்டாங்க அப்படின்றத ஒரு ஸ்டோரியை வச்சு அதில் வெளியே வர பெண்களை வச்சு பழி வாங்குறதா இல்லையா அப்படின்றத ஒரு ஸ்டோரி பேஸ் ஒன்லைன் ஸ்டோரியை வச்சு சூப்பராக படம் எடுத்திருக்காங்க டைரக்டர். ஸ்க்ரீன் ப்ளே ஸ்டோரி நல்லா தான் இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் விறுவிறுப்பான கதைகள் கொண்டு போயிருக்கலாம். ஃபஸ்ட் ஹாஃபில் விறுவிறுப்பாக காட்சிகள் போனாலுமே ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒரு பொண்ணு பாடுறது எங்கள் பங்களாவுக்குள்ளே பங்களாவில் போனோடனே 5-6 பேர் சுற்றி சூழ்ந்து அவங்கள கொலை பண்ணுறாங்க. இந்த மாதிரி காட்சிகள் போயிட்டு இருக்கும்போது மறுகட்டத்தில் ஏற்காடில் ஒரு பிரபலமான ஹீரோயினியாக நம்ம யாஷிகா ஆனந்த் இன்ட்ரோட் ஆகிறாங்க. அவங்க வழக்கம் போல் கிராமருக்கு பஞ்சமே இருக்காது, அந்த விதத்தில் கிராமரும் இருக்குது. ஃபஸ்ட்டு சீனே ஹோட்டலில் சீனில் அடித்து 2 ரிப்போர்ட்டரும் தவறான முறையில் அது விற்கிற மாதிரி காட்சிகள்லாம் காட்டுது. அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக் அங்கே ஆரம்பிக்குது. ஃபஸ்ட் ஸ்டாப்பு போன டைமிங்கே தெரில. ஏன்னா படம் மொத்தத்துக்குமே 1.25 மணி நேரம் தான் படம். இந்த படத்துக்கு சென்சார் போர்டில் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா UBA தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சில இடத்துல இருந்தால் பல இடத்துல கிளாமர் காட்சிகளும் வருது, ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் வருது, அதனால தான் UBA கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. ஹீரோயினியாக இருக்க யாஷிகா ஆனந்த் அவங்களுடைய தங்கச்சிக்கு நடக்கப்பட்ட இன்னல்களை தட்டி கேட்குற விதமாக ஒரு பெண்ணாக போராடுற விதத்தில் எந்த விதத்துலாம் போராடி அவங்க தன்னுடைய தங்கச்சி நடந்த இன்னலான அந்த கூட்டத்தையும் சரி அந்த எம்எல்ஏ கூட்டத்தையும் சரி எப்படி பலி வாங்கினாங்க அப்படின்றத ஒரு ஒன்லே ஸ்டோரியை பேசி வச்சு சூப்பராக படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் எதெல்லாம் ப்ளஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மியூசிக் ஜெசிக் கிஃப்டன் அவர் தான் மியூசிக் போட்டிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் SS தேவ் அவங்க 2 பேருடைய இணைந்து தான் படத்தில் நம்மளுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் இதெல்லாம் இருக்குது. படத்தில் படிக்காத பக்கங்கள்னு எதுக்கு டைட்டில் வச்சாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. நீங்கள் படத்தை பார்த்துட்டு இந்த டைட்டில் எதுக்காக வச்சுருக்காங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எடிட்டர் சரண் சண்முகம் நிறைய காட்சிகள் ஜம்கட்ஸ் காட்சிகளாக இருந்தாலுமே படத்தில் சீக்வன்ஸில் சிங்காகிற மாதிரி டீசெண்டாக எடிட்டிங் பண்ணியிருக்காரு. அது இந்த படத்தில் சூப்பராக ஒரு கூட்டாக இருக்குது. டேரக்டர் செல்வம் அவங்க சூஸ் பண்ண கேரக்டர் முழுக்க யாஷிகா ஆனந்த் மட்டும்தான் மையப்படுத்தி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். சில இடத்துல டப்பிங் வைஸ் ஒரு ஷார்ட் ஃபிலிம் படம் பார்த்த மாதிரி இருக்கும். இந்த பிருத்திவிராஜ்ன்றவர் ஒரு காலத்தில் சின்ன திரையில் நடிச்சிருந்தவர் இப்போ சினிமாவில் வந்திருக்காரு. அதற்கு பெரும் கட்டத்தில் இருக்குது. சில இடத்துல டப்பிங் பேஸ் கொஞ்சம் எனக்கு லேன் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி இருக்கிறத படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்கணுமா வேணாமான்னு பார்த்தீங்கன்னா டைட்டிலை பார்த்துட்டு போய் யாரும் ஏமாறாதீங்க. இது ஒன் டைம் ஆச்சு ஒரு மூவி கூட கிடையாது. சரி போய் பார்க்கலாம், ஒரு 30 ரூபா போனாலும் பரவாயில்ல, டைட்டிலுக்காக போகலாம், இல்லை யாஷிகா ஆனந்துக்காக ஃபேன்ஸுக்காக போகலாம் அப்படின்றதுக்காக போகிறீங்கன்னா போங்க. இந்த படத்துக்கு அர்த்தம் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 2 தான் தருவேன். ஒன் டைம் ஆவரேஜான வாட்சபிள் மூவி தான். படிக்காத பக்கம் போனீங்கன்னா நீங்கள் படுத்து தூங்குகிற பக்கங்களாக மாறிடும். அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கிற வரை உங்கள் இந்த விடைபெறுவது உங்கள் ஆகியோரும் பை விவர்ஸ்.